catch me if I fall. Friends, welcome back to my channel Chandru's Tech Bites. என்னோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு அமைச்சிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எஃபர்ட் உங்களுக்கு சேரும். அண்ட் நம்ம வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட தான் வந்துருக்கிற ஒரு இயர்பட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி S6 பட்ஸ் ஆக்சுவலாக. ஒரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாமா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பேக் சைடில் ஒரு பேம்ப்லெட், எக்ஸ்ட்ரா அடிஷனல் பட்ஸ் அண்ட் தென் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், பேராமீட்டர்ஸ், வாட் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ், சார்ஜிங் வாட்ச், ஓகே எவ்ரிதிங். ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேலே பிளாஸ்டிக் மெட்டீரியல், அது கீழே வந்து நான் பாக்ஸ் மாதிரி கொடுத்து நீட்டாக அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 6 மைக், ஏஎன்சி மைக் சொல்லுவாங்க, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், தட் இஸ் ஏஎன்சி மைக் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இருக்குது. அண்ட் தென் இதோட பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அப் டு 40 ஹவர்ஸ் வந்து பேக்கப் டைம் இருக்குது. அண்ட் தென் இது வந்து இதோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் மேட் மெட்டல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சர்ஃபேஸில். அண்ட் எஸ், இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிற ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா LHDC அப்படின்னு சொல்லுவாங்க. LHDC அப்படின்னா பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி ஹை டெஃபினேஷன் ஆடியோ கோடெக் என்ற ஒரு ஃபார்மேட் ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா இதை டெவலப் பண்ணது யாருன்னா சவிடெக். ஆக்சுவலாக இந்த டெவலப் பண்ணது ஒரு டெவலப்பர் வந்து சவிடெக். அண்ட் இதோட பர்பஸ் அந்த பர்டிகுலர் ஆடியோ கோடெக் உள்ள அந்த அப்ளிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ ஓவர் ப்ளூடூத் வித் மினிமல் டிலே. அந்த டிலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து இதில் வந்து இருக்கும். அண்ட் ஹை பிட்ரேட் பற்றி சொல்ல வேணாம் உங்களுக்கு. அந்த ஆடியோவோட குவாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரீ வெப்சைட் ஒரு மியூசிக் வெப்சைட் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அது வந்து போட்டிருக்கோம் 128 பிட் அண்ட் 320 பிட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதர் 32 ஆர் 16 பிட் அந்த மாதிரி பிட் ரேட் வந்து நீங்கள் பண்ணும்போது அந்த ஆடியோ குவாலிட்டி சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகுது இருக்கும். ஸோ ஹை வால்யூம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிட் ரேட்டும் ஹையாக இருந்ததுனால அந்த சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் A2DP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ LDHல வந்து இதோட A2DHல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் ஆடியோ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க அதை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 பிட் ஆடியோ குவாலிட்டி அண்ட் 96 Hz ஸ்ட்ரீமிங் ஆடியோ இருக்குது. அண்ட் கம்பேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸ் 10 and above சப்போர்ட் பண்ணும். LHDCன்றது வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சி லெவல் வந்து லோ. அண்ட் இது வந்து ப்ரீமியம் ஹெட்ஃபோன் செக்மெண்ட்ஸில் மட்டும்தான் வந்து இந்த LHDCன்னு இருக்கும். ஸோ உங்களோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப 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 ஹையாக இருக்கும். அண்ட் அது தவிர இதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த LHDCயில் சுப்பீரியர் சவுண்ட் குவாலிட்டி இருக்கும், உங்களுக்கு லாஸ்லெஸ் ஆடியோ டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அண்ட் லோ லேட்டன்சி. ஸோ நீங்கள் வந்து ஐடியலி ஃபார் கேமிங் அண்ட் வீடியோ ப்ளேபேக் பண்ணும்போது அந்த லேட்டன்சி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக பே ஆகும். அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோன்னும் போது நீங்கள் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த தேட்டருக்கு போய் நீங்கள் ஒரு பார்க்குற போது அந்த ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதே எஃபெக்ட்ஸான சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இதில் இருக்கும். என்ன கலர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஏரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 2 3 கலர் வேரியன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்லெஸ் சில்வர்னு ஒரு மாடல் கலர் இருக்குது. அண்ட் தென்
ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் தென் ராயல் வயலட். நம்மக்கிட்ட அந்த இருக்க வந்து இந்த ஃபாரஸ்ட் க்ரீன் வேரியண்ட். ஆக்சுவலாக இதில் அட்ராக்டிவாக என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ட் பண்ண ஒரு 3 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூஸ்வலாக எல்லாத்தையுமே அந்த டீப் பேஸ் டிரைவர்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பீக்கரோட ஸ்பெட்டப் வந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது 0.4 mm கொடுத்துருக்காங்க, இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் டிரைவர் ஆக்சுவலாக. அண்ட் தென் இதில் வந்து டைனமிக் பேஸ் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் 50 decibel ஸ்மார்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். தட் இஸ் எல்டிஹெச்சில் வந்து ஃபீச்சர்ஸ் உள்ள அந்த 3 பார்ட்ஸில் வந்து இது ஒன்று. டிஃபால்ட்டாக இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே வர அந்த டைப் சி இங்கே தான் இருக்கும், டைப் சி இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து அந்த LHDCன்னு சொல்கிற அந்த லோ லேட்டன்சி ஹை டெஃபினிஷன் ஆடியோ அந்த ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து வெர்ஷன் இருக்குது. ஸோ ப்ளூடூத் வெர்ஷனில் எப்படி வந்து 5.3 லேட்டஸ்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, 5.123. ஸோ அந்த ஃபீச்சர்ஸில் இருக்கிற மாதிரி இதில் வந்து 5.0 வெர்ஷன் இதில் இருக்குது ஆக்சுவலாக. இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து டைனமிக் பேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 40 ஹவர்ஸ்க்கு உண்டான ப்ளேபேக் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் 6 மைக்ஸ் கால்ஸுக்கு வந்து 6 மைக் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அண்ட் பாக்ஸை பொறுத்திங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணோடனே இந்த லைட் பிளிங்க் ஆகுது. ஈவன் சார்ஜிங் போடும்போதும் சேம் அந்த பிளிங்கிங் ஆப்ஷன் இருக்கும். பேட்டரி ஃபில் ஆகிடுச்சா அந்த பிளிங்கிங் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஸோ பேக் பண்ணிவிட்டு போடும்போது உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கிளியராக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மைக் அந்த 6 மைக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ 6 மைக்ஸ்க்கான 1 2 3 6 மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 2 3 ஓகே. அண்ட் தென் கனெக்டிவிட்டி போர்ட் பாட்டமில் இருக்குது. ஓகே, பாட்டமில் இருக்குது. அண்ட் தென் இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் இது ரைட்டு, அது இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல், இங்கே ஆர், லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் பர்டிகுலராக N52 மேக்னட்ஸ்ன்ற பவர்ஃபுல் மேக்னட்ஸ் இருக்குது. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் பண்ண உடனே ப்ளே வருது. நான் இப்போ வந்து இதில் தெரியலான்னு தெரியல பாருங்கள். ஸோ சாங் ஓடிட்டுருக்கு. ஓகே, சாங் ஓடிட்டுருக்கு, நான் எடுக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். ஓகே, அண்ட் ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும் அதுக்கப்புறம். ஸோ இப்போ நான் வந்து மைக்கில் வைக்கிறேன், அந்த ஆடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கும் தெரியல. ஓகே, காப்பிரைட்டுக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் என்னால் காமிக்க முடியும். ஸோ நோ காப்பிரைட் சவுண்டில் வேணால் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களால் லிசன் பண்ண முடிச்சிருக்கும். HTW அப்படின்ற ஒரு ஒயர் கோட் காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டென்ஷன் என்டியூரன்ஸ் வந்து என்ன சொன்னாங்களோ அந்த என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த குவாலிட்டி வரதுக்காக கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இந்த டைனமிக் டிசைன் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூட் ஆகுது என்னோட ஏருக்கு. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக சூட் ஆகுது. அண்ட் இதில் வந்து 40 ஹவர்ஸ் அகைன் சொல்கிறேன், 40 ஹவர்ஸ் ப்ளே டைம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ANC ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ப்ளேயில் 6 ஹவர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஒரு இயர்பட்டில் 6 ஹவர்ஸ் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் தென் டோட்டல் பேபேக் பார்த்தீங்கன்னா வித் சார்ஜிங் கேஸோட பார்த்தீங்கன்னா ANC ஆன் பண்ணியிருக்கும்போது 26 ஹவர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். அண்ட் தென் ஒன்லி ஏர்பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி 5 ஹவர்ஸ் கால் பேச முடியும் உங்களால் கண்டினியூஸாக. அண்ட் தென் ANC ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் ஃபார் ஏர்பட்ஸ் ஆலும். அண்ட் தென் 40 ஹவர்ஸ் ஆன் பண்ணும்போது ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க, ஆஃப் பண்ணும்போது ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ANC ஆஃப் பண்ணிருக்கும்போது நீங்கள் 6 ஹவர்ஸ் ஆஃப் கால் வந்து பேச முடியும். ஓப்பன் பண்ணி நீங்கள் சார்ஜ் எடுத்து போட்ட உடனே ஆல்ரெடி நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸ்விட்ச் ஆப்ரேஷன்ஸ் இது வந்து மியூசிக் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது ஒரு பாஸ் பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே டேப் பண்ணும்போது இந்த இடத்துல டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் 55 ms சூப்பர் லோ லேட்டன்சி லெவல்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அந்த HDLC. ஸோ அதை நான் உங்களுக்கு என்னோட மொபைலில் காமிக்கிறேன்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மொபைல்லையே வந்து HDLC அப்படின்னு ஆடியோன்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல்லேயே வந்துடும். ஓகே, ஸோ HDLCன்ற ஆடியோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. ஸோ அது தவிர நீங்கள் வந்து மொபைல்லேயே அந்த அட்வான்டேஜ் லேட்டஸ்ட் மொபைலில் தான் அந்த இது டிடிஎச் HD ஆடியோன்றது உங்களுக்கு கிளியராக இதிலே காமிச்சிடும். அண்ட் இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுக்குற 1 year. இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அடிஷனல் இந்த ஒன் அசிஸ்ட் இந்த பிராண்ட் கிட்ட வந்து ஒரு அடிஷனல் வாரண்டி கொடுப்பாங்க. மேபி ஒரு 65 rupeesலேருந்து 125 rupeesக்குள்ள தான் அந்த அடிஷனல் வாரண்டி இருக்கும். இன்கேஸ் அந்த ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி டிவைஸ் கொடுத்துருக்காங்க, மேபி இதுவும் ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா யூ கேன் ஆப்ட் இட் அவுட் ஆக்சுவலாக. ஸோ ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அது 1 year பிராண்ட்லேருந்து வருது. பட் இந்த மாதிரி பர்டிகுலர் இப்போ வர பிராண்ட்ஸ் கிட்டேருந்து எதுவுமே ரிப்பேர் கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா வித்தின் 7 or மேக்ஸிமம் 2 weeksக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு புது ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸில் மோர் தென் 1 year அவங்க கொடுக்குற வாரண்டி பீரியட் அப்புறம் தான் பிரச்சனை வருது. ஸ்பெண்ட் பண்ணுற 120 rupees வந்து உங்கள் எக்ஸ்ட்ரா வாரண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை வேறு எதனா ஒரு ரீஃபண்ட் அமௌண்ட் மாதிரியோ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸில் கிளைம் ஆகி வரும். ஸோ ஒன் அசிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆப்ட் பண்ணிங்க இருந்ததுன்னா அப்படிதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் இதில் Type-C இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் இப்போது இந்த ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க கொடுத்துருக்கிற அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மேபி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய அட்வான்டேஜ் சொல்லிட்டேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா மெயின் அவங்க அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து கனெக்டிவிட்டி ஃபெயிலியர் வருது. ரியல்மி ப்ளீஸ் நோட் அவங்களோட அப்ளிகேஷனை வந்து இம்ப்ரூவ் ஈவன் டிவைஸ் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வி கேன் லிசன் தி மியூசிக். பட் அவங்களோட இன்கேஸ் சம் சாஃப்ட்வேர் பக்கோ இல்லை அப்டேட்னாலேயோ இல்லை சம் இஷ்யூஸ்னாலேயோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகலை அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சம்திங் கால்டு இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, சார்ஜ் பண்ணல, லைட் எரியுது, ஆன் ஆஃப் பட்டன் எங்கேயுமே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது, தெரியுதா? ஒரு சின்னதாக மைன்யூட்டாக இருக்கும். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெட் லைட் வந்து சம்டைம்ஸ் க்ரீன் லைட் வந்து ரெட் லைட்டாக எரிஞ்சு அது இல்லைனா பிளாக் லைட்டாக ஆகி ரீசெட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு மாடலுக்கு மாறும். அதை செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை என்ன பண்ணணுன்றதை ஸோ பண்ணி அந்த ரீசெட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டையர் டிவைஸ் ரீசெட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் வந்து அகைன் நீங்கள் ரெடி ஃபார் யூஸ் ஆகிடும். ஸோ இந்த நிறைய பேர் இன்கேஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பட்ஸ் வாங்கி உங்களுக்கு எடுத்து கனெக்ட் பண்ண கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஆப்ஷனுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன் ஒரு மாடல்லையும் மாறும். இதில் இந்த USB Type-C பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டன் தான் ரீசெட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் இந்த என்டையர் சிஸ்டமாக ரீசெட் ஆகிடும்னா நீங்கள் திருப்பி ப்ளூத்தில் கனெக்ட் பண்ணி இட் வில் ஃபைன் ஒர்க்ஸ். பட் இதில் வேறு எதுவும் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரதில்லை. நான் ரியல்மியோட ஃபேன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு இது பர்டிகுலர் பிராண்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் MRP டேக்கில் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது 5,999 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வாங்கினது 3,999 ஆக்சுவலாக 999 ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்ட்ஸோட இது நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. மேபி அந்த மிவியில் ஒரு பிராண்ட் வாங்கிடுறேன் நினைக்கிறேன். ஸோ மற்ற பிராண்ட்ஸ் லோக்கல் பிராண்ட்ஸோட இந்த பிராண்ட் ரியல்மி பிராண்ட் எடுத்து வர பிராண்ட் பர்டிகுலர் இது வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இதோட MRP ப்ரைஸ் 5,999. ஆஃபர் ப்ரைஸில் மேபி 2,500, 3,500 ப்ரைஸ் மேபி வேரியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிங்க. வெயிட்டெல்லாம் இல்லை, லைட் வெயிட் தான் இருக்குது, ரொம்ப காம்பேக்டபுளாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஜிப் வச்சு இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது, நீங்கள் போட்டோ யூஸ் பண்ணும்போது இந்த பெல் லூப்பெல்லாம் போடுற மாதிரி வருது. நீங்கள் அதில் போடும்போது யூஸ் பண்ணும்போது நீங்கள் தொலைச்சிடாமல் எங்கேயோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாடல் பிடிச்சிருந்தா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்ட் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனுக்காக. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். Till then, bye from Chandru, out.